இந்தியால நாளுக்கு நாள் தங்கம் விலை அதிகரிச்சுட்டே வருது. இருந்தாலும் தங்கத்தின் மீதான மக்களின் மோகம் தீரல அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே தங்கம் வாங்கி வச்சிருக்கவங்க தங்கத்தை பத்திரமா சேமிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமா இருக்காங்க. தங்கத்தை சேமிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய தங்கத்தை வச்சுக்க கூடாது. இந்தியால வருமான வரி சட்டத்தின் கீழே மத்திய நேரடி வரிகள் வாரியம் தங்க நகைகளை வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு குறிப்பிட்ட வரம்புகளை விதிச்சிருக்காங்க. இந்த விதிகள் பாலினம் மற்றும் திருமண நிலையை அடிப்படையாக கொண்டுதான் விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா, நீங்க ஆணா பெண்ணா அப்படிங்கிறத பொறுத்து நீங்க வீட்டுல எவ்வளவு தங்கத்தை சேமிச்சு வைக்கலாம், எவ்வளவு தங்கத்துக்கு மேல போனா ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறதுக்கெல்லாம் விதிகள் இருக்கு. அதை பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். முதல்ல திருமணமான பெண்களை பொறுத்த வரைக்கும் 500 கிராம் வரை தங்க நகைகளை எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லாம வச்சுக்கலாம். அதாவது 62.5 சவரன் தங்க நகைகளை நீங்க வச்சுக்கலாம். திருமணம் ஆகாத பெண்களை பொறுத்த வரைக்கும் 250 கிராம் வரை நீங்க தங்க நகைகளை எந்த ஆவணங்களும் இல்லாம வச்சுக்கலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்களோ இல்ல திருமணம் ஆகாதவர்களோ யாரா இருந்தாலும் 100 கிராம் வரைக்கும் தங்க நகைகளை ஆவணங்கள் இல்லாம வீட்டுல வச்சுக்கலாம். 1994 CBDT வெளியிட்ட சுற்றறிக்கை அடிப்படையில தான் இந்த விதிகள் அமைஞ்சிருக்கு. அதாவது திருமணம் மற்றும் பரம்பரை நகைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்டதுதான் இந்த விதிகள். மேல சொல்லியிருந்த அளவுக்குள்ள நீங்க தங்கம் வச்சிருந்தீங்கன்னா வருமான வரித்துறை சோதனையின் போது அந்த நகையெல்லாம் பறிமுதல் செய்ய முடியாது. ஒருவேளை இதை மீறி நீங்க தங்கம் வச்சிருந்தீங்கன்னா வாங்கின ரசீதுகள், பரம்பரை ஆவணங்கள் இல்லனா வரி விலக்கு பெற்ற வருமானத்தில் வாங்கப்பட்டதற்கான ஆதாரங்களை நீங்க வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியம். சரி, ஒருவேளை நீங்க அளவுக்கு மீறி தங்கம் வச்சிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வருமான வரித்துறை சோதனை நடக்க வாய்ப்பு இருக்கு. அதிகாரிகள் சோதனைக்கு வந்தாங்கன்னா அதனுடைய மூலத்தை கேட்பாங்க. அதாவது ஆவணங்கள் இருக்கான்னு கேட்பாங்க. நீங்க அந்த நகைகள் வாங்கினதுக்கு சட்டப்பூர்வ ஆதாரம் இல்லை அப்படின்னா அந்த தங்கத்தை பறிமுதல் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஆதாரமின்மை காரணமா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம். அப்படி இல்லைன்னா அவங்க மேல சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். வரம்புக்கு உட்பட்ட தங்கம் பறிமுதல் செய்யப்படாது. ஆனா கூடுதல் தங்கத்துக்கு ஆவணங்கள் இல்லை அப்படின்னா அந்த தங்கம் எல்லாம் தற்காலிகமா பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படும். சரி, இப்ப அடுத்த முக்கியமான கேள்வி, தங்கத்தை வச்சுக்கிறதுக்கு வரி இருக்கா அப்படிங்கிறது தான். தங்கத்தை வச்சுட்டு இருக்கிறதுக்கு வரி இல்லை, ஆனா அதை விற்கும் போது வரி செலுத்த வேண்டியிருக்கும். அதே மாதிரி பரம்பரையா இருக்க தங்கம் இல்லனா விவசாய வருமானம் மாதிரியான வரி விலக்கு பெற்ற வருமானத்துல வாங்கப்பட்ட தங்கத்துக்கு வரி இல்லை. ஆனா நீங்க ஆவணங்களை கட்டாயம் வச்சிருக்கணும். நிறைய தங்கம் இருக்கு, அதை நான் பாதுகாப்பா வச்சுக்கணும், வீட்டுல வச்சுக்கிறதுக்கான வசதி இல்லை, பயமா இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா என்னைக்குமே வங்கி லாக்கர்ல வைக்கிறது பாதுகாப்பானது. அதே மாதிரி ஆவணங்களை எளிதாக்கும் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. நீங்க தங்கத்தை முதலீடா பாக்குறீங்க, அதுல அதிக அளவு முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தங்க பத்திரங்கள் மாதிரியான விஷயங்கள்ல முதலீடு செய்வது பாதுகாப்பானது மற்றும் வரி சிக்கல்களை தவிர்க்கும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த விதிகளை பின்பற்றுறது மூலம் சட்ட ரீதியான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மேலும் இது பத்தி தெரிஞ்சுக்க வருமான வரித்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த துறை சார்ந்த நிபுணரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது.